ஒரே பாசுரத்தினால ரங்கநாதர் யாருன்னு காமிக்கிறார் இல்லையா? அதனால பிரம்மதேவன் ஆராதித்த பெருமாள், அதுக்கப்புறமே இக்ஷ்வாகு ஆராதித்த பெருமாள், இக்ஷ்வாகுலேருந்து ஒவ்வொரு ராஜாக்களை ஆராதனை பண்ணி கடைசியில் ராமபிரான் ஆராதித்த பெருமாள், அப்படிப்பட்டதான பெருமாளாக நம்ம ரங்கநாதர். அதான் நீங்கள் ரங்கநாதர் அப்போ பெருமாள் இளைய பெருமாள் கேட்குறார், ராமா நீர் ஆராதிச்சீரேன். ஏன்னா வால்மீகி ஸ்லோகத்திலையும் இருக்குது பிரமாணம். சகபத்னியா விசாலாக்ஷ்யா நாராயணம் உபாகமதி சகபத்னியா விசாலாக்ஷ்யாம். பட்டாபிஷேகம் முடிச்சு விட்ட போறான்னு சொன்ன உடனே தசரதன் கூட்டிருக்கான்னு சுமந்திரரை சொல்லி அமைச்ச உடனே ராமபிரான் சொல்றாராம், சீதே வாமா நான் போய் நம்ம ரங்கநாதரை சேவிச்சுட்டு வரலாம், அவனுடைய அனுகிரகம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகும் பொழுது அப்படி திருவாலவட்டத்தை சீதா பிராட்டி எடுத்து கொடுக்க சக்கரவர்த்தி திருமகன் வீசுறாராம் பெருமாளுக்கு. சகபத்யா 2 பேர் சேர்ந்து கைங்கரியம் பண்றாளாம். அபார்த்தி பெருமாள் தானே, அவ அரண்மனை பெருமாள் தானே, அப்புறம் தானே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அவர். அதனால அப்படிப்பட்ட பெருமாள், அந்த பெருமாளை நீ சேவிக்கிறீரே அது எப்படின்னாராம். உடனே ராமபிரான் சொன்னாராம், அது அர்ச்சாவதாரம்பா, எனக்கு அர்ச்சாவதாரம் அவர்னாராம். அந்த மாதிரி உடனே இளைய பெருமாள் சொன்னாராம், எனக்கு அர்ச்சே இந்த பாதுகைன்னாராம். என் குருநாதர் சொல்லுவார், எனக்கு அர்ச்சே இந்த பாதுகை, அதனால நான் சேவிக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி எல்லாம் சேவிச்சுட்டு ஆச்சரியமா அப்படியே அந்த விமானம் கீழே இறங்கிறது. கீழே இறங்கின உடனே ஸ்வாகதேன யதார்த்தேன ததோ ராமம் அபூஜயேதி ததோ ராமம் அபூஜயேதி. ஸ்வாகதேன யதார்த்தேன, கூப்பிடணுமேனு கூப்பிடலையா பரதன், உள்ளன்போட. ஆஹா நெடுநாள் ஆச்சே பார்த்து, 14 வருஷம் ஆச்சே, கண் பூத்து போயிடுத்தேன். ராமா நீ எப்படி இருக்கியோ, உன் தெரியுமே நீ எப்படி இருக்கிற. குலசேகர ஆழ்வார் கவலைப்பட்டார் இல்லையா, மெல்லடிக்கல் உறுதி சோர விரும்பாத வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும் பாவியேன் மகனே போகின்றான் கேகயர்கோன் மகனாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்டு அறிவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே. அம்மா என்று கந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே. ராமா அம்மா அம்மான்னு கூப்பிடுவேடா, எங்கடா போயிட்ட, மனத்துக்கு போயிட்டியான்னு கதறாரா தசரதன். தசரதன் புலம்பல்னே பண்ற குலசேகர ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பரதாழ்வான் பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு ராமா ஸ்வாகதேன யதார்த்தேன அப்படி உள்ளன்போடு கூப்பிடுறானா. சிரஸ்யஞ்சலிம் மாதாய கைகேயானந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமமும். அப்படியே கையை கூப்பிட்டானா, தலைக்கு மேலே கை கூப்பிடும். ஆழ்வார் சொல்லிருக்காரு இல்லையா, மத்த கத்திடை கைகளை கூப்பி, மத்த கத்திடை கைகளை கூப்பிடுமா. அதனால யாருக்குன்னா பெருமாளுக்கு, பெருமாளுக்கு அப்படி அஞ்சலி பண்ணணுமா. அதனால அப்படி சிரஸ்யஞ்சலி மாதாய அப்படி வரவேற்கிறான், பாதுகையை வச்சுட்டு வரவேற்கிறான். வரவேற்று சொல்றான் ராமனிடத்துல, ராமா நீர் கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு இந்த ராஜ்யத்து 100 மடங்கு பெருகிருக்கு. அதனால அது அது ராமனுடைய அனுகிரகத்தினாலன்னு சொல்லலை, இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினாலன்றான். பாதுகையினுடைய பிரபாவத்தினால 100 மடங்கு எல்லாம் அபிவிருத்தி ஆயிருக்கு. இந்த பாதுகையை தேவதையை சாத்திக்கணும். அதுக்கு பிறகு சூரிய சந்திரால் உள்ள பரியந்தம் நீர் ஆள வேண்டியது அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாராம். பிரார்த்திச்சுட்ட பிறகு அங்கேருந்து கிளம்ப போகிறா இல்லையா, இந்த ஜடாபாரத்தெல்லாம் அப்போ எடுத்துக்கிறான், ஜடாமுடிகள்லாம் எடுத்துக்கிறான். ஜடாமுடியெல்லாம் எடுத்துட்டு அந்த நல்ல ஒரு சுகந்தமான எண்ணெயை கொண்டு, தைலத்தை கொண்டு வாரி அதை சரி பண்ணிக்கிறா. உடனே பட்டாபிஷேகத்துக்கு அங்கேருந்து கிளம்பணும். அயோத்திக்கு எல்லாரும் புறப்பட்டார்கள். ராமானுஜா கல்பூரா பண்ண என்ன வாங்கி பண்ண பெருமாளுக்கு கல்பூரா. அதனால் இங்கேருந்து அயோத்திக்கு புறப்படணும். அயோத்திக்கு புறப்படச்சே இங்கேருந்து எல்லாரும் கிளம்புறா. அந்த நந்தி கிராமத்திலேருந்து அத்தனை பேரும் கிளம்புறா. ஆச்சரியமாக எல்லாரும் கிளம்பி போகும்பொழுது ரத்னமயமான சிம்மாசனமா. அந்த சிம்மாசனத்தில் பெருமாளியும் பிராட்டியும் அதில் அமர்த்தி வச்சு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா. எத்தனை காலமாக அந்த அபிஷேகம் நின்று போயிடுது. சுமந்திரர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ற சமயத்தில் அங்கே அபிஷேகம் நாளைக்குங்கிறச்சே, அன்னைக்கு காலம்பரைங்கிறச்சே அபிஷேகம் நின்று போயிடுத்தேன். ராமபிரானுக்கு வரத்தை கேட்டார் இல்லையா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய்
தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தமம் மேற்கொண்டு